மீடியாவை வந்து டிவிகேவோட தலைவர் விஜய் மீட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, பயந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அண்ணன் மீட் பண்ணியிருக்காரு. என்ன அது வீடியோ தான் வரல, வெறும் வாய் வார்த்தையாக தான் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக பார்த்தோன்னா விஜய் வந்து என்டிடிவி ரிப்போர்ட்டர் கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்தது. ஆஹா, கடைசியாக அண்ணன் மீட் பண்ணிட்டாரு மீடியாவை, நாளைக்கு வீடியோ வருமா, எப்போ வீடியோ வரும் அப்படின்னு ஆர்வமாக பார்த்துருந்தா ஒரு வீடியோ வந்தது. அது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு வியூவர்ஸ் இந்த மாதிரி வீடியோவே பார்த்துருக்க மாட்டாங்க. 2 பேரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சரி, இன்டர்வியூ எடுத்தவங்களே இன்டர்வியூ எடுக்கிறான்னு பார்த்தா 3 பேரும் இன்டர்வியூக்கு போனவங்க தான். 3 பேரே மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் விஜய் கிட்ட கேள்வி கேட்டீங்களா, அது எப்படி இருந்தது, உடனே இவர் மைக் திரும்பி நீ கேட்டியா அப்படி இருந்ததுன்னு இவங்க 3 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க தவிர்த்து அந்த வீடியோ வரவே இல்லை. எதனால வீடியோ வரலாம், இது ஒரு ஆஃப் கேமரா செஷன் மாதிரி பண்ணோம். எங்களுக்கு திடீர்னு மத்தியானம் விஜய் கிட்டேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாமான்னு. எங்களுக்கு வேற ஒரே பதட்டம், ஐயோ நம்ம இங்கே வர பெரிய ஈவெண்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், இதை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு. அப்புறம் டீம் மெம்பர் தான் சொன்னாங்க, இல்லை இது சரியான சான்ஸ், நீங்கள் போயே தீரணும்னு சொல்லி 3 பேரும் வந்து அண்ணனோட புது வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அந்த வீட்டை பற்றிலாம் சொல்கிறாங்க, அவரோட வீடு செம்மையாக இருந்தது, 15th ஃப்ளோரில் சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு தெரில, அண்ணன் வெறும் என்டிடிவி கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா என்டிடிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கிட்ட பேசினார். அவர் வந்து என்டிடிவியோட இனாகிரேஷன் ஏதோ இன்வைட் பண்ணுறதுக்கு வந்தார், அவர்கிட்ட தான் பேசினதா அவர் வெளியே வந்து நியூஸ்லாம் சொன்னார். அதே மாதிரி இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இங்கே வந்து இவங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க ஆனால் ஜஸ்ட் கேஷுவலாக போயிருக்காங்க. பட் இருந்தாலுமே விஜய் கிட்ட இந்த கேள்விலாம் நாங்கள் கேட்கணும், எங்கள் மனசில் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் பயங்கர கிளியராக பதில் சொல்லியிருக்காருன்னு இவங்க 3 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போதே நமக்கே என்னடா இது, நீங்க உட்காந்து ஃபேன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரிஞ்சது, ஃபேன் பாய் மாதிரி தான் இருந்தது அவங்க பேசுறத பார்த்தாலே. இந்த கான்வர்சேஷன்ல இவங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் இஷ்யூ பத்தி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்க படம் வரலையே, உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்டதுக்கு விஜய் சொல்லியிருக்காரு, எனக்கு கஷ்டமா இருக்கு, என் ப்ரொடியூசர் நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு, நான் அப்பவே நினைச்சேன் என்னோட பொலிட்டிக்கல் மூணால இந்த படம் கண்டிப்பா பிரச்சனை ஆகும்னு, பட் என்னால அதை பத்தி எங்கேயும் பேச முடியாதுன்ற மாதிரி நான் அமைதி காத்துட்டு இருக்கேன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கரூர் இன்சிடென்ட்டை பத்தி கேட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா, அது இன்னும் என்ன ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்கு நான் இன்னும் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்கேன், அதுலேருந்து என்னால் வெளியே வரவும் முடியல, ஏன்னா அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, என்னால் அது தூங்கவே விடலை அப்படின்ற மாதிரி அண்ணன் பாவம் இன்னும் அந்த கரூர் இன்சிடென்ட் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருப்பீங்களா. என்னங்க இப்படி கேட்டீங்க, கிங் மேக்கர்லாம் இல்லை, நான் இந்த எலெக்ஷனில் நான் வின்னே பண்ணுவேன், நீங்கள் பாருங்க நான் வின் பண்ணுவேன்னு விஜய் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்ற மாதிரி இந்த 3 பேர் அதான் சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப கிளியராக இருக்கார், விஜய் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு இவங்க 3 பேரே வந்து டிவிகே தொண்டர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.